வணக்கம். ஈரோடு ஆறுமுகம். சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது நான் கார்த்திகை மாத பலனையும் கார்த்திகை மாத பலனுக்கு 12 ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்லிவிட்டேன். அதேபோல் கார்த்திகை மாதத்திற்கு என்ன நடக்க போது பொது பலனும் சொல்லிவிட்டேன். அதை உங்களுக்கு தெரியும், பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுக்கும் பொதுவாக சொல்லுகிறது ஒன்று, நமக்கு சொல்லுகிறது ஒன்று. அது அனைவருக்கும் பொருந்தும். அதாவது 12 சோழி போட்டு பார்க்கிறீர்களே என்று என்னை வாசகர்கள் கேட்கிறார்கள். ஜாதகத்தில் எப்படி 12 கட்டம் இருக்கிறதோ, எப்படி ஜாதகத்தில் 12 ராசிகள் அமைந்திருக்கிறதோ, அந்த 12 ராசிக்குத்தான் 12 சோழியை போட்டு பார்க்கிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சோழி ஒன்றும் ஒரு ராசி என்று தெரிந்து கொள்ளுங்கள். சில பேர் 6 சோழி போட்டு பார்க்கிறீங்களா, 9 போட்டு பார்க்கிறான்னு கேட்கிறார்கள். அதெல்லாம் விளையாட்டு. இது ஜாதகத்துக்கு ஈக்குவலான சோழி. நம்ம எப்படி 12 ராசிக்கும் நாம் ஜாதகத்தில் பார்க்கிறோமோ, அதே போல் சோழியும் 12 வச்சு பார்க்கும் பொழுது 12 ராசியும் பார்க்கிற மாதிரி அர்த்தம். அது எங்களுக்குத்தான் தெரியும், சோழி பார்க்க வரவர்களுக்கு தெரியாது. அவர்கள் என்னமோ நேற்று நான் சொன்ன மாதிரி ஒத்தப்படை ரத்தப்படை என்று சொல்கிற வருது என்று நினைப்பார்கள். அது எங்களுக்கு விளக்கம் புரியும். ஆகவே சோழி பார்ப்பவர்கள் நீங்கள் முக்கியமாக சொல்கிறேன், கேளுங்கள். திருமண தடைக்கு 100க்கு 100 பாஸ் ஆகி கொண்டு இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் புத்திர பாக்கியத்துக்கும் தொழில் சாணம் முடங்கியிருந்தால் தொழிலை வீழ்த்தி அடைவதற்கு விளக்கம் தரப்படும் இந்த சோழி மூலமாக. இது ஆணித்தரமாக சொல்கிறேன், நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் சொல்லவில்லை, பக்தர் இதை பார்க்கின்ற வாசகர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் யூடியூப் சேனல் போட்டு பார்த்தால் தெரியும். நான் இப்பொழுது யாரையும் சர்ப்ரைஸ் செய்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்வதில்லை. அது அவர்கள் விருப்பம். ஏன் என்றால் பார்க்கிறவர்கள் திருப்தியாக அவர்களே செய்வார்கள். ஏன் அவர்கள் நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நம்ம சொல்லுவானே, திருப்தியாக தான் நீங்களே செய்வீர்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்களே சர்ப்ரைஸ் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆகவே நான் கார்த்திகை மாதம் தீபம் வரைக்கும் மழை ஆங்காங்கே பொழியும் என்று சொல்லியிருந்தேன். அதேபோல் மழை ஆங்காங்கே பொழிந்து கொண்டு இருக்கிறது. அநேகமாக பேரழிவு, அதாவது ஆபத்தான மழை பொழியாது. மிக மிக ஆபத்தான மழை பொழியாது. மழை பொழியும், ஆபத்தான மழை பொழியாது. இந்த கார்த்திகை 30 மழை இருக்கிறது. தீபத்து வரைக்கும் நன்றாக பொழியும். கார்த்திகை மாதம் முடிஞ்சிடும், அதை விட்டுவிடும். அப்புறம் அங்கங்கே சில மழை பொழி வரும். அது அப்புறம் பேசிக்கலாம். இப்பொழுது சூழி மூலமாக அறிந்த வரையில் தீபத்து வரைக்கும் மழை நன்றாக பொழியும் என்று சொல்லிவிட்டது. ஆகவே மக்களாகிய நீங்கள் கோயில் குளத்துக்கு சென்று வாருங்கள், பார்த்து சென்று வாருங்கள். போக்குவரத்தில் செல்வது பார்த்து சென்று வாருங்கள். ஆங்காங்கே விபத்து நடக்க வாய்ப்புள்ளது என்று சொல்கிறது. ஆகவே பொதுமக்கள் வாசகர்கள் ஆங்காங்கே சென்று வருங்கள், சாக்காக சென்று வாருங்கள் என்று சொல்கிறது. என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாடம் தேவி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சோழி பார்க்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை. தயவு செய்து முன் அனுமதி பெற்று வாருங்கள். முன் அனுமதி பெற்றிருந்தால் 12 மணிக்கு மேல்
அவர்கள் வந்து விட்டார்களே என்று ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்கப்படும். முன் அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டும் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு தூரத்திலிருந்து வருகிறார்கள், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார்கள், 2வது வண்டி ஏறி வர வேண்டும். ஆகவே அவர்களுக்காகத்தான். இங்கே இருந்துக்கிட்டு 12 மணி ஆகிட்டேன்னா இல்லை, முன்பதிவு செய்தவர்கள் காலதாமதம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகியிருந்தாலும் அவர்களுக்கு கணக்கு இல்லை என்று நான் அறிவித்திருக்கிறேன். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வாருங்கள், உங்கள் பலனை தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.